அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் அதிக பிரச்சனையா? உங்கள் கணவர் உங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லையா? அதே போல் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்குறது இல்லையா? அதே போல் உங்கள் குடும்பத்தை பெரியோர்கள், மாமனார் மாமியார் போன்றவர்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்களா? அதே போல் குடும்பத்தில் நிறைய தகராறா, சண்டைகளா, அதே போல் தோல்விகளா? இதுக்கெல்லாம் சித்தர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோக முறைகள், வைத்திய முறைகள், அதேமாதிரி நிறைய நம்ம இந்து தர்மத்தில் உள்ள ரகசியங்கள், இது எத்தனையோ உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் உபயோகரமாக இருக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் பலன் அடையணும்ல. அதுக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்தை உங்களுக்காக, அதாவது இப்போ சொன்னதில்ல இந்த விஷயம் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுடர் யோகம் சொல்லியிருக்காங்க. சுடர் யோகம், சுடர் யோகம்னா அதாவது தீபச்சுடர் யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நம்ம மாற்றி விளக்கு பூஜை அப்படின்றது பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜீவச்சுடர் வந்து ரொம்ப அபார சக்தி கொண்டது. அதாவது இப்போது ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் திருமணம் முடிஞ்சு தன் மாமியாருக்கு வரும்போது விளக்கோட வருவாங்க. விளக்கு விட்டு அனுப்புவாங்க. பொது விளக்கம் விளக்கோட வருவாங்க. வாசலில் விளக்கு ஏற்றிட்டு பூஜை வச்சுட்டு திருப்பி அந்த அவங்களுடைய குலப்படி அவங்க குல விளக்கு இருக்குன்னா அதையும் ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு முறையாக இருக்கும். இந்த காலத்தில் ஏன் இந்த வந்து விளக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து குடும்ப நடத்துறதுக்கு அதீத அறிவு இருக்கணும். அதாவது ஒரு நாட்டை ஆள்பவன் தலைவன், குடும்பத்தை ஆள்பவள் தலைவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்தை ஆள்றதும் நாட்டை ஆள்றதும் ஒன்று. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கும், அதையும் சமாளிக்கணும். அதே போல் வந்து பிள்ளைகளை சரியாக வழி நடத்தணும், பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் மாரி அவங்க இருப்பாங்க. அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ஈட்டும்போது அவங்க எக்கனாமிக்கலாக அப்போ பொருளாதார மந்திரியாக இருப்பாங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளும் தெரிஞ்சுக்கணும். விவசாயம் கொண்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கிராமங்களில் விவசாயம் இருக்கும். விவசாயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். தோட்டப்பயிரெலாம் வச்சு அவங்க வந்து குடும்பத்துக்கு தேவையான பொருளீட்டுவாங்க. அதே போல் பிரச்சனை எவ்வளோ நிறைய பிரச்சனை, குடும்பம் நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி கணவரும் அப்படி தான். ஒரு நாளைக்கு நல்லா இருப்பார், ஒரு நாளைக்கு டென்ஷனாக இருப்பார். சில கணவர்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதேமாதிரி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைங்கள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெண்கள் வந்து சக்தியாக மாற முடியும். அதை பெண்கள் சக்தின்னு சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து சக்தியாக மாற முடியும். எப்படி? அந்த வந்து எப்படின்னா வந்து புத்தி கூர்மையாக மாற முடியும். அதே மாதிரி காந்த கண்கள், ஒளிமைந்த கண்கள் சொல்லுவாங்க. பிரகாசமாக இருக்கும் கண்கள். அப்போது அதை வந்து நம்ம பயிற்சி எடுத்து அது மாதிரி மாற்றிக்கிட்டோமா, நீங்கள் நினைக்காத நடக்கும். நீங்கள் சொல்கிறதா மற்றவங்க கேட்பாங்களே. ஏன்னா அவ்வளோ சக்திகள் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் வீடுகளில் கூட விளக்கு மாடம் தனியாக வச்சுருப்பாங்க, இந்த பயிற்சி எடுக்கிறதுக்காக தான். அதேமாரி கோயிலுக்கு போனீங்களே, சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வேண்டிக்கிட்டு கோயிலில் போய் விளக்கு போடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. விளக்கு போடுன்னா இந்த காலத்தில் நீ விளக்கு ஏற்றிக்க வேண்டி வரீங்க, அப்படி கிடையாது. அந்த கோயிலில் விளக்கு ஏற்றி அங்கே அந்த மாதிரி விளக்கு பூஜை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது உடனே நடக்கும். ஏன்னா அங்கே இறைசக்தி இருக்கிறதுனால அங்கே நினச்ச காரியங்களும் உடனே கைக்கு வரும். அதனால் வந்து அங்கே கோயிலில் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி தினசரி நீங்கள் வந்து இது ஒரு பயிற்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, சாயந்தர நேரத்தில் விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பயிற்சி எடுத்திங்கன்னா உங்கள் குடும்பமே வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நல்ல செழிப்போட, அமைதியாக, அதேமாதிரி ஆனந்தத்தோட எல்லோரும் நல்லா இருப்பாங்க. பிள்ளைங்களை கரெக்டாக வழிநடத்த முடியும். கணவனையும் சரியாக வழிநடத்த முடியும். கணவனும் அவங்க சொல்கிற பட்சம் கேட்பாங்க. அதுமாதிரி உங்களுக்கு கணவர் வந்து அடிமையாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வசீகரம் அதிகமாக இருக்கும். கண்ணில் காந்த கண்கள் இருக்கனால வசீகரம் அதிகமாக இருக்கும். கணவரும் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. நல்ல கலையாக இருப்பீங்க. அதுமாரி நல்ல குணங்கள், நல்ல சாந்த குணங்கள், புத்தி கூர்மை, அதுமாரி எந்த விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதேமாதிரி குடும்ப கணவரால் சரியாக சம்பாதிக்க முடியலையா, நீங்கள் இறங்கி நிறைய பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு நிறைய பணங்கள் சம்பாதிக்க முடியும். அந்த திறமைலாம் கிடைக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆஃபீஸில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பெண்களாக இருக்கும்போது ஆண்கள் அதிகமாக வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்களாம் எல்லாம் கண்ட்ரோல் ஆவாங்க. நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு வந்து உடனே கண்ட்ரோல் ஆவாங்க. உங்க மேலே ஒரு பயம் மரியாதை வரும். ஏன்னா இந்த விளக்கு பயிற்சி, இந்த சுடயோகம் பயிற்சி இருக்கிறதுனால அவ்வளோ பலன்கள் இருக்குது. இன்றைக்கி அது வந்து மறைஞ்ச பயிற்சி. இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் வந்து பயிற்சி எடுக்கலாம். ஆண்கள் வந்து தீவிரமாக செஞ்சாங்கன்னா அந்த மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கைகூடும் இந்த பண்ணுறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து புத்த பயிற்சிகள்லாம் அதிகமாக அது செய்வாங்க. மேல்நிலைக்கு போகிற புத்த பயிற்சிகள்லாம் அதிகமாக செய்வாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த காலத்தில் சுடர் யோகம்ன்றது ஒரு முக்கியமானது இருந்தது. அது சூரிய யோகம், சுடர் யோகம், அது மாதிரி குண்டலி யோகம்ன்ற மாதிரி இந்த சுடர் யோகம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் வந்து சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா விளக்கில் வந்து சின்னதாக இருக்கும் விளக்கு, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் வந்து சந்திரன் இருக்கும், அந்த அக்னி இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் சூரியன் இருக்கும். சில கிராமங்களில் பார்க்கலாம். அது படத்தை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி ஏன்னா இந்த சந்திரகலை, சூரியகலை, சூரியமணி அதை வந்து அந்த விளக்கில் காமிச்சிருப்பாங்க. அதை மட்டும் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த கதிர் இருக்கும், சூரியனோட கதிர். அதாவது பெண்கள் சூரிய யோகம் பண்ணணுன்றதுக்காக தான் குறியீடுகள் அதில் இருக்கும். அதே மாதிரி அவங்களும் வந்து தினசரி கொஞ்சம் வாசி யோகம் பண்ணணுன்றது அந்த குறியீடுகள், சந்திரகலை, சூரியகலை இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக உடல் பலம், சக்தி, எந்த நோயும் வராது. அது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைத்திய முறைகளும் வந்து பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்கள்ல, அது வைத்திய குறிப்புகளும் உங்களுக்கு சில அடுத்த வீடியோலாம் கொடுப்பேன். அதுவும் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான வைத்திய முறைகள்லாம் வந்து செஞ்சுக்கிங்க. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் வைத்தியம் தெரிஞ்சிருந்தாங்க. அதை பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் வைத்தியம் தெரியும். இன்றைக்கும் சில பெண்களுக்கு வைத்தியம் தெரியுது. ஆனால் எல்லா பெண்களுக்கும் உடனே என்ன செய்கிறது? சப்போஸ் வந்து ஒரு காய்ச்சல் வந்தால், ஒரு இருமல் வந்தால் என்ன செய்கிறது? ஒரு அடிபட்டுட்டாலோ உடனே என்ன செய்கிறது அப்படின்னு அது சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குனு நீங்களே வைத்தியம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேல் வைத்தியம் மற்றத்தில் பார்த்துக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அடுத்த வீடியோஸ்லாம் வரும். உங்களுக்கு இந்த பதிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பதிவுகளை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் அது அடிக்கடி வந்துட்டுருக்கும். அதனால் வந்து இந்த சுடர் யோகம் வந்து எப்படி பண்ணணும்னா, அந்த தீபச்சுடரை ஏற்றி வச்சுட்டு அதை வந்து ஒத்து கவனிக்கணும். கவனிச்சுக்கிட்டு ஒரு மந்திரங்கள் சொல்லலாம். அதாவது 108 அதிக நேரம் செய்யணும்னு நினச்சி 108 மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நான் வந்து அதில் பாதி அம்பத்தங்களை சொல்லலாம். ஒரே மந்திரங்கள் சொல்லணும். மந்திரத்தை எப்போ நீட்டி சொல்லணும், மந்திரங்கள் இப்படி சொல்லணுன்றத அதுக்குன்னு தனியாக பதிவு போடுறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் கண் எரியும். கண் வந்து தண்ணியில் கண்ணில் தண்ணி நிறையா வரும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக அதெல்லாம் இருக்காது, சரியாயிடும். அப்போ எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கண் எரிச்சல்லாம் இருக்காது. அதனால் கண்ணை பொறுத்து ஆரம்பத்தில் நார்மலாக எரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது. அதாவது ஒரு பெரிய பேஷனில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு, அப்படி இல்லைனா சாதாரண தண்ணி இல்லை பக்கெட்டில் அப்படியே தலையை எல்லாம் கொண்டு மூச்சை பிடிச்சிட்டு உள்ளார விட்டு கண்ணை திறந்து பாருங்கள் கொஞ்சம். இதே முக்கி ஒரு 3-4 தடவை செஞ்சிங்கன்னா இந்த கண் எரிச்சல்லாம் சரியாயிடும். அதனால் கண் எரியுதுன்றது இந்த பயிற்சியில் விட்டுடாதீங்க. இது முக்கிய குறிப்பு என்னென்னா, இது விளக்குன்றது எப்படின்னா கீழே வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கணும். விளக்குன்றது உங்கள் கண்ணுக்கும் அப்படியே கண்ணை வந்து நேரடியாக நேராக இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் பார்த்தா கண்ணுங்க அந்த விளக்குக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. அது ரவுண்டாக இருக்கும், கீழே ரவுண்டாக இருக்கும். அந்த விளக்கு அது மேலே வைப்பாங்க. அதேமாதிரி குத்து விளக்கும் அப்படி தான். குத்து விளக்கும் செய்யலாம். அதேமாதிரி குத்து ஒரு திரி போட்டு எரிய விட்டு செய்யணும். அதுவும் கண்ணுக்கு நேராக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கும் அதுக்கும் அப்படியே பேரலாக இருக்கும்போது அதுமாதிரி உட்காந்துட்டு தான் பார்க்கணும். அதுமாதிரி கண்ணை சிமிட்டாமல் பார்க்கணும். மந்திரங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு மனம் அலைபாயும். மந்திரங்கள் சொல்லும்போது மனசு அதிகமாக அலைபாயாது. அதனால் மந்திரங்களும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மந்திரங்களை உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பமே மாறும். அதே மாதிரி குடும்பம் அமைதியாக இருக்கும். உங்கள் கணவரெல்லாம் சொல்கிற பற்றி கேட்பாங்க. அதுமாதிரி கணவருக்கு வந்து குடிக்கு போதையாக இருந்தால் கண்டிப்பாக அவரை மாற்ற முடியும். உங்களை பார்த்தா தனியாக ஒரு பயம் வந்துடும், ஒரு மரியாதை வரும், ஒரு அன்பு வரும். அதுலேருந்து மாறி வருவார். அதேமாதிரி குடும்பத்தில் பெரியவங்கெல்லாம் உங்கள் சொல்கிற பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வந்து திட்டிகிட்டே இருக்கிறது, அவங்கள வந்து அவங்க மேலே பிரச்சனை கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அக்கம் பக்கத்துலேயும் பார்த்து சில பேர் வந்து தேவையில்லை பிரச்சனை கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்களும் அப்படி தான் உங்களை பார்த்தா கண்ட்ரோல் ஆவாங்க. இது எந்த பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. உங்க மேலே தனி மரியாதை இருக்கும். அதேமாதிரி நீங்கள் கல்யாணத்தில் போனீங்கன்னா 1000 பேர் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாரும் பார்த்து உங்களை மதிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அந்த வசீகரம்,
அந்த கண்ணில் இந்த காந்த சக்தி, இந்த ஒளிக்கு மிகுந்த கண்களில் வரும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு பெரிய சபைகளை போனால் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வாங்க வாங்க வாங்கன்னு கொண்டு வர இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால இதெல்லாம் நீங்கள் அவசியம் பண்ணுங்க. அதனால அவ்வளோ பலன்கள் இருக்குது. பண்ணிட்ட பிறகு அப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஓ குருஜி வந்து கற்றுக் கொடுத்தாரு, இதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க. அதனால இதெல்லாம் அவசியம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த காமாட்சி விளக்குலையோ இல்லைன்னா குத்து விளக்குலையும் அந்த நேரடியாக கண்ணுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுமாதிரி உட்காரும் போது கூட காமாட்சி விளக்கு வச்சுட்டு ஒரு பெஞ்சு ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு உட்காந்து செய்யணும். தரையில் உட்காந்து தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நேரடியாக கண்ணுக்கு நேராக அந்த தீபச்சுடர் இருக்கணும். அந்த தீபச்சுடர் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் எரியும் போது நடுவில் ஒரு 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 பிளாக்காக எரியும். அதை பார்க்கணும். அந்த வீழ்ச்சி அதை அந்த 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 நடுவில் சுடரை பார்க்கணும். அதுதான் வந்து பிந்துன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். அதனால சக்திசாலியாக மாறுங்க. ஒரு சக்தியாக திகழுங்க. ஏன்னா பெண்கள் சக்திக்கு ஒரு உதாரணம். அதனால இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு சக்திசாலியாக மாறுங்க, அறிவாளியாக மாறுங்க. எனது வாழ்த்துக்கள். அதனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. பயிற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் போட மாட்டேன். குருதட்சணை தான். குருதட்சன்றது குருவுக்கு தேவையான காணிக்கல். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கொடுக்கலாம். எவ்வளோ பணம் வேணால் கொடுக்கலாம். காணிக்கை கொடுக்குறது தான் அது. ஏன்னா இது வந்து சிவனோட கலைகள் அத்தனையுமே அப்படி தான். எல்லாமே ஆதி காலத்துலேருந்து இந்த கலைகள்லாம் குருதட்சணை தான் வாங்குவேன் தவிர இதுக்கு நான் ஃபீஸ் போட்டதே இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் விலையே வைக்க முடியாது. அவ்வளோ பலன்கள் இருக்குது. இது சிவனுடைய கலைகள். அதனால் இது வியாபாரம் பண்ணக்கூடாது. அதனால் காலத்தில் வியாபாரம் பண்ண மாட்டேன். அதனால் நிறைய ஃபீஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு பயப்படாதீங்க. இங்கே கொடுக்குறதே கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் போதும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சில கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லைவ்லேயும் உங்கள்கிட்ட பேசுவேன். லைவ்லேயும் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.